ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான், சிகிலி உருண்டை. இதுக்கு இன்னொரு பேர் சிமிலி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா பொடி பண்ணிவிட்டு செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவும் டேஸ்டானது. வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்து அதை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வைக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ நல்லா வடிய விட்டுறலாம். துணியில் கூட நீங்கள் வடிய விடலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் யூஸ் பண்ணி வடிய விட்டுக்கலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் வடிய விட்டாச்சு. வெறும் வாணலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இது பெரிய வாணலியாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். இதை நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனை வரும், நல்ல பொரியும். அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். ஆனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பண்ணணும் இது, இல்லைன்னா சரியாக நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதே மாதிரி தண்ணியில் ஏன் ஊற வைக்கிறோன்னா, இது உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த எள்ளோட பழைய வாடையெல்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா எள்ளுக்குன்னு ஒரு தனி ஒரு அரோமா இருக்குது. அதை நம்ம ஊற வைக்கிறதுனால நமக்கு அந்த வாடையெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உருண்டை. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டாச்சு. இதை நல்லா ஆற வச்சு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி 1 டம்ளர், அதாவது 1 கப் அளவுக்கு இந்த எள்ளு வந்தது. மொத்தமாக சேர்த்து அரைக்காமல் பாதி பாதியாக அரைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டேன். ஸோ அந்த வெல்லத்துலேயும் பாதி எடுத்து இப்போ நம்ம அரைச்ச அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த எள்ளில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பேட்ச் எள்ளு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போடணும். நம்ம எள்ளு வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோன்னா சரியாக எள்ளு அரைப்படாது, முழுசாக அப்படியே இருக்கும். அதனால் முதல்ல எள்ளு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெல்லம் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ நல்லா ஃபைனாக நல்லா பொடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட உருண்டை தயார் பண்ணுறதுக்கான மாவு ரெடியாக எடுத்து அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெய் பசை, வெல்லத்தில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையே போதும், நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துடும். இது கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பர்டிகுலர்லி லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு இந்த உருண்டை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறச்சே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.